நீட் என்பது ஒரு தேர்வே கிடையாது. அது ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு நடைமுறை. அது ஒரு சூதாட்டம். அந்த நீட் சூதாட்டம் நாடாளுமன்றத்தை ஏமாற்றி, உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றி நடைமுறைக்கு வந்த ஒரு சூதாட்டம். நாடாளுமன்ற நிலைக்குழுவினுடைய 92வது அறிக்கை மார்ச் 8, 2016 தாக்கல் செய்யப்பட்டது. 2 அவைகளிலும். மார்ச் 8, 2016 தாக்கல் செய்யப்பட்ட நாடாளுமன்ற நிலைக்குழுவினுடைய அறிக்கையை யாராவது எடுத்து வாசித்தால், செக்ஷன் 10D மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல 2016 இன்சர்ட் பண்ணதே சட்டவிரோதமானது என்பது புரியும். அதை தொடர்ந்து நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில் தயார் செய்யும் போது நிதி ஆயோக்கினுடைய பரிந்துரை தான் மிகப்பெரிய பரிந்துரையாக அமைந்ததே தவிர, பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரியினுடைய அறிக்கையோ அல்லது நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கையோ அடிப்படையாக அமையவில்லை என்பதுதான் உண்மை. பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரி வல்லுநர் குழுவிற்கும் நாடாளுமன்ற நிலைக்குழுவிற்கும் இருந்த கவலை என்னன்னு கேட்டா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகளில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் முறைகேடு நடக்கிறது என்பதுதான் அவர்களுடைய பிரதான கவலை. 92வது நாடாளுமன்ற நிலைக்குழுவில் அவங்க சொல்றாங்க 50 லட்சம் வரைக்கும் பணம் கட்டி தான் ஒருத்தர் MBBS முடிக்க முடியும்னா அது எப்படி என்ற கவலையை எழுப்புறாங்க. அந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவில் இருந்த பாதி எம்பிக்கள் பாஜகவை சார்ந்தவர்கள். 50 லட்சம் வரைக்கும் வசூல் செய்யறாங்களே, இது எப்படி நியாயம் என்று கேள்வி எழுப்பியவர்கள், மாணவர் சேர்க்கையில் நடக்கிற முறைகேடுகளை பற்றி பேசியவர்கள், இந்தியா முழுக்க இருக்கிற எந்த அரசு கல்லூரியில் முறைகேடு நடப்பதாக சுட்டிக்காட்டவில்லை. ஒரு ஆதாரத்தை கூட அவர்கள் சொல்லல. எனவே அவர்கள் கவலை எல்லாம் தனியார் கல்லூரியில் நடக்கக்கூடிய நிர்வாக ஒதுக்கீட்டில் நடக்கிற முறைகேட்டை கட்டுப்படுத்துவது, கட்டண கொள்ளையை கட்டுப்படுத்துவது, அதுதான் பேராசிரியர் ரஞ்சித் ராய் சௌத்ரி கமிட்டியினுடைய கவலையாக இருந்தது, நாடாளுமன்ற நிலைக்குழுவின் கவலையாக இருந்தது. இந்த 2 அறிக்கையும் தான் உச்ச நீதிமன்றத்திடம் வழங்கப்பட்டது. உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு தேதி வரை 246வது அரசமைப்பு சட்டத்தின் கூறின் கீழ் அட்டவணை 7 பட்டியல் 3 வரிசை 25 அதிகப்படியான நீதிபதிகளை அமர்ந்த அமர்வு என்று சொன்னால் அது மாடல் டென்டல் காலேஜ் கேஸ் மட்டும்தான். இந்த தீர்ப்பை யாராவது மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த 5 நீதிபதிகளும் கூடுதலாக இருக்கக்கூடிய 7 அல்லது 9 நீதிபதிகளை கொண்ட அமர்வு தான் மாற்ற முடியும். அந்த மாடல் டென்டல் காலேஜ் கேஸ்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. 5 நீதிபதிகள்ல அங்க டிசென்ட் நோட்டே கிடையாது, கன்கரண்ட் ஜட்ஜ்மெண்ட் தான் வருவாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல முக்கியமான வார்த்தை என்னன்னு கேட்டா, நீட் என்கின்ற பொது நுழைவு தேர்வு விவாதத்திற்கு இருந்த காலகட்டம். நீட் என்ற பொது நுழைவு தேர்வு நடைமுறைக்கு வந்து ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசிற்கும் முரண்பாடு வருமையானால் அந்த முரண்பாடு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 254 கீழ் தீர்த்து கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்து நாங்கள் அதிகமாக விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே பட்டியல் 3 வரிசை 25 இருக்கும் ஒரு பொருள் மீது ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை இயற்றி மாநில அரசு ஒரு சட்டத்தை இயற்றுமையானால், இரண்டுக்கும் இடையிலே முரண்பாடு எழுமையானால் 254 உட்பிரிவு 2 கீழ் களைய முடியும். செக்ஷன் 10D கொண்டு வந்தாங்க. மாடல் டென்டல் காலேஜ் கேஸ் தீர்ப்பு வந்திருக்கு. இதற்கெல்லாம் பிறகுதான் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில்லுக்கு தயார் பண்றாங்க. அந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷன் பில்லுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகுது, நிலைக்குழுக்கு போகுது. அந்த நிலைக்குழுவுடைய 109வது அறிக்கை எடுத்து படிங்க. அந்த நிலைக்குழு ஏமாற்றப்பட்டது என்பதை உங்களால் உணர முடியும். அந்த நிலைக்குழுவிடம் ஒன்றிய அரசாங்கத்தை சார்ந்த செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர் நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் பொய் சொல்ல முடியுமா எனக்கு தெரியல. நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம்
ஒன்றிய செயலாளர் சொல்றாரு, நீட் நடைமுறைக்கு வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாம வெற்றிகரமாக 2 வருஷமா நடைமுறையில் இருக்குன்னு சொல்றார். தமிழ்நாட்டில் 2 மசோதாக்கள் அந்த காலகட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு போயிருக்கு. அது நாடாளுமன்ற நிலைக்குழுவுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படல. தமிழ்நாட்டில் பல்வேறு போராட்டங்கள், இந்தியாவில் பிற மாநிலங்களிலும் பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு குளறுபடிகள், கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீட்ல நடந்த முறைகேட்டு தொடர்பாக கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எதை பற்றியுமே நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு சொல்லாமதான் 109வது அறிக்கையை பெற்றார்கள். எனவே நாடாளுமன்ற நிலைக்குழு ஏமாற்றப்பட்டுதான் 109வது அறிக்கை பெறப்பட்டது. அதுலதான் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் காமராஜ் உடைய டிசென்ட் நோட் இருக்கும். தமிழ்நாட்டில் இருந்து இருந்த அந்த மருத்துவர் காமராஜ் தன்னுடைய மாற்று கருத்தை இங்க பதிவு செய்தார். நீட் என்பது எப்படிப்பட்ட அநியாயமான ஒரு தேர்வு என்பதையும் மாநில அரசினுடைய உரிமை எப்படி படிக்கிறது என்றையும் அவர் வந்து அதுல பதிவு செய்திருப்பார். எனவே நீட் தொடக்கத்தில் இருந்தே ஒரு ஏமாற்ற சூழ்ச்சிகரமான ஒரு நடவடிக்கை மூலமாக தான் நடைமுறைக்கு வந்திருக்கே தவிர இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி வந்தது என்பது உச்ச நீதிமன்றத்தை அவமானப்படுத்துற செயலாக கருதுகிறேன். ஏனென்றால் நாடாளுமன்ற நிலைக்குழுவுடைய அறிக்கை ஏற்ற மாடல் டென்டல் காலேஜ் வழக்கில் உச்ச நீதிமன்றம் வல்லுநர் குழுவில் பரிந்துரையை அரசு பரிசீலிக்க வேண்டும் சொன்னாங்க. வல்லுநர் குழுவின் அறிக்கையை பரிசீலிங்கன்னு சொன்னாங்க. நீட்ட நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லல. உச்ச நீதிமன்றம் சொல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்றிய அரசு தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது என்பதற்கு மிக முக்கியமான சாட்சி 2 உண்டு. உங்களுக்கு 2016 சங்கல்ப தொடர்ந்த வழக்குல நீட்ட நடைமுறைப்படுத்தணும், நீங்க தான் வந்து ஜட்ஜ்மென்ட் திரும்ப பெற்றுட்டீங்களே, அப்புறம் இன்னும் ஏன் நீட்ட நடைமுறைப்படுத்தாம இருக்கிறாங்க என்று உச்ச நீதிமன்றத்தை பார்த்து சங்கல் சார்பாக கேள்வி வைக்கும் பொழுது அன்றைக்கு இருந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் அன்னைக்கு இருந்த சிபிஎஸ்இ அவங்க தான் வந்து நீட்டா இன்றைக்கு நடத்திட்டு இருந்தாங்க. 2 பேரும் வந்து நாங்கள் நடத்துவதற்கு தயார் என்று சொன்னார்கள். சொன்னது யார்? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. சொன்னது யார்? மத்திய இடைநிலை கல்வி வாரியம். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? நடத்துறதுக்கு தயாரா இருக்கிறீங்க, நடத்துங்கன்னு சொல்லிச்சு. உங்களுக்கு என்ன தடைன்னு சொன்னாங்க? இந்த ஒரு வார்த்தை தான். இந்த ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு நீட்டையே உச்ச நீதிமன்றம் தான் கொண்டு வந்ததுன்னு சொல்றது எந்த வகையில நியாயமாக இருக்க முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்பொழுது என்ன நடந்தது? கடந்த 5 ஆண்டு காலமாக ஆண்டுக்காண்டு தேர்வர்கள், தேர்வு நடத்தும் மையம், பயிற்சி மையம், இந்த 3 பேரும் கூட்டு சேர்ந்து பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டார்கள். இதுதான் கடந்த காலத்தில் புகார். இந்த ஆண்டு அதே போல தேர்வு மையம், தேர்வு நடத்துற மையம், பயிற்சி மையம் 2 சேர்த்து பீகார்ல கொஸ்டின் பேப்பர்ல லீக் பண்ணிருக்காங்க குற்றச்சாட்டு. காசோலை முதற்கொண்டு வாங்கப்பட்டிருக்கு. பாஜக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய முதல்வர் தான் பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறார். பாஜக ஆளக்கூடிய குஜராத் மாநிலத்தில் கேள்வித்தாள பதில் தெரிந்தா எழுது, பதில் தெரியலாம் விட்டுட்டு வந்துரு. கேள்வித்தாளை தேர்வர் கொடுத்ததுக்கும் கேள்வித்தாள் மையத்திலிருந்து வெளியிலே போவதற்கும் இடையில இருக்கிற இடைவெளியில சரியான கேள்விகளுக்கான பதில, சரியான கேள்விகளுக்கான சரியான பதில நாங்க நிரப்பிக்கிறோம். அதற்கு பேரம். இதெல்லாம் வந்து தேர்வர்கள் சைடுல, கேண்டிடேட் சைடுல இருந்து. இதோடு சேர்த்து மிக முக்கியமானது, இன்னைக்கு A1 அக்யூஸ்ட் நம்பர் 1 யாருன்னு கேட்டா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நேரடியான முறைகேடுல இறங்கி இருக்கு. காரணம் என்ன? ஒரு கேள்வி 4 பதில், 4ல ஒரு பதில் சரியா இருக்கும். அந்த பதிலை நீ கண்டுபிடிக்கணும். அந்த பதில குறிப்பிட்ட செகண்டுக்குள்ள நீ கண்டுபிடிச்சா உனக்கு 4 மார்க். நீ அந்த சரியான பதில கண்டுபிடிக்கலன்னா நீ எடுத்த மார்க்ல 1 மார்க் எடுத்துருவேன். இப்படிதானே மிரட்டின. 4ல ஏதோ ஒண்ணு சரின்னு சொன்னல. எப்படி இந்த வாட்டி ஒரு கேள்விக்கு மட்டும்
2 பதில் வந்துச்சு. அந்த 2 பதிலுக்கு யார் அந்த கேள்வி எழுதுறாங்களோ அவங்களுக்கு நான் 4 மார்க் முழுசா கொடுப்பேன்னு எந்த அடிப்படையில் சொன்னேன்? அப்ப யார் இங்க குற்றவாளி? இது முறைகேடு இல்லையா? ஒரு ஆட்டத்தை தொடங்குவதற்கு முன்பாக விதிகளை சொல்லுவீர்களா? ஆட்டம் முடிந்த பிறகு விதிகளை சொல்லுவீர்களா? இதை விட மோசமான முறைகேடு, மோசமான முறைகேடு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி பண்ணிருக்கிற முறைகேடு என்னது? நேர இழப்புக்கு இழப்பீட்டு மதிப்பு கொடுப்பாங்க. உச்ச நீதிமன்றத்தை தேவையில்லாமல் வம்புக்கு இழுக்கிறார்கள் என்பதற்கு கண்ணுக்கு தெரிந்த சாட்சி. இந்த நேர மதிப்பீட்டுக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சொன்ன காரணம் என்ன? காரணத்தை சொன்னாங்க, உச்ச நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சொன்னாங்க. என்னடா அந்த உத்தரவுல ஆராய்ச்சி செய்தா அது கிளாட்டுக்கு, மத்திய சட்ட பல்கலைக்கழகத்துக்கு நடக்கக்கூடிய அந்த தேர்வுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தேர்வுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை நீ எப்படி நீட்டுக்கு நீ பொருத்துவ? இரண்டாவது, யாருக்கு அந்த மதிப்பீடு கொடுத்த? இழப்பீட்டு மதிப்பெண் யாருக்கு கொடுத்த? யாரெல்லாம் விண்ணப்பித்தார்களோ எழுதுறது யாரு? 24 லட்சம் பேர். உன் கணக்கு பிரகாரம் 1500 சில்லற பேருக்கு கொடுத்திருக்கிற. அப்ப 1500 சில்லற பேருக்கு விண்ணப்பிக்கணும்ன்ற நடைமுறை யார் சொல்லி கொடுத்தாங்க? விண்ணப்பிக்கலாம்ன்ற நடைமுறை. நேர இழப்புக்கு மதிப்பீட்டு கிடைக்கும், எனவே நீ விண்ணப்பிக்கலாம்ன்றது 1500 சில்லற பேருக்கு தெரிஞ்சது, மற்றவங்களுக்கு ஏன் தெரியாம போச்சு? இப்ப என்ன தகவல் வெளிவருகிறது? அந்த இழப்பீட்டு மதிப்பெண் கொடுத்தது தப்புதான் உச்ச நீதிமன்றத்தின் முன்னாடி வந்து ஒத்துக்கிறாங்க. நேஷனல் ஆமா நாங்க தப்பு பண்ணிட்டோம். நீ தப்பு பண்ணிட்டு மாணவனை பழி வாங்குறியா? மாணவர்கள் வேணா ரீடெஸ்ட் எழுதலாம், இல்லன்னா கொடுத்த மதிப்பெண்ணை நான் எடுத்துப்பேன். அந்த மதிப்பெண் இல்லாமல் எது மதிப்பெண் அதுதான் மதிப்பெண் இப்படின்னு சொன்ன அடுத்த நாள் என்ன செய்தி சொல்லுதுன்னா, 720க்கு 770 எடுத்த 67 பேர்ல 50 பேருக்கு 720க்கு 700 போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு யாரோ மிக முக்கியமான நபருக்கு 720 மார்க் கிடைச்சா அவர் விரும்பிய கல்லூரியில் போய் சேருவாரு. யாரோ ஒரு மிக முக்கியமான நபர் தான் விரும்புகின்ற கல்லூரியில் செய்வதற்காக செய்யப்பட்ட சூழ்ச்சி தான் இந்த நேர மதிப்பீட்டு மதிப்பெண்ணா என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான கேள்வி. ஆக தனிநபர்கள் மோசடி செய்தார்கள், முறைகேடுகள் செய்தார்கள் என்பதை விட இன்று நீட்டை நடத்துற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியே முறைகேடு செய்திருக்கிறது. பாஜக முறைகேட்டுக்கு துணை போகும் அமைப்பு என்பதற்கு ஒரு முக்கியமான சான்று மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள். தர்மேந்திர பிரதான் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கிருக்கு, குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. என்ன சொல்லணும்? நான் விசாரிக்கிறேன்னு சொல்லணும். ஆனா திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேசிய தேர்வு முகமை தவறு செய்வதற்கு வாய்ப்பில்லாத அமைப்பு. ஏன்னா கடவுள் அவதாரம் உருவாக்குறது இல்ல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அதனால அது என்ன செய்யாது? தவறு செய்வதற்கு வாய்ப்பில்லாத ஒரு அமைப்பா. உலகத்துல தவறு செய்வதற்கு வாய்ப்பில்லாத ஒரு அமைப்பு இருக்கா? உச்ச நீதிமன்றம் நீட்டின் புனிதமே கெட்டுவிட்டது என்று அலறிய பிறகு 2 நாள் கழித்து திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் திரும்பவும் சொல்றாரு, ஆமா 2 வகையான தப்பு நடந்திருக்கு, அதனால விசாரிப்போம், யாரு தவறு செய்தாலும் விடமாட்டேன். திரு தர்மேந்திர பிரதான் அவர்களே, திரு மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற அரசு தான் தவறு செய்திருக்கிறது. யாரு தவறு செய்தாலும் இந்தியர்கள் விடமாட்டார்கள் என்ற அளவில் 2 கோரிக்கை தான் இந்த ஆர்ப்பாட்டம் முன்வை
முன்வைக்கிறது, இந்தியா முன்வைக்கிறது நீட்டை திரும்ப பெறு என்பதுதான். மோசடியான சந்தையின் சூழ்ச்சியாக, வணிகத்தின் சூதாட்டமாக உலாவரும் நீட்டை தடுத்து நிறுத்துவோம், அதை திரும்ப பெறு. தமிழ்நாடு அரசு 246 கூறின் கீழ் தனக்கு இருக்கிற உரிமையை நிலைநாட்டி சட்ட மசோதாவை நிறைவேற்றியிருக்கு. 252 உட்பிரிவு 2 கீழ் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றுக் கொடுக்கணும். ஐயா, இது ஒன்றுதான். தயவு செய்து வீதிக்கு வீதி நாம பேச வேண்டிய ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லி என்னுடைய கண்டன உரையை நான் நிறைவு செய்கிறேன். இந்தியா முழுக்க ஒரு சட்டம் இயற்று, ஏதோ ஒரே ஒரு மாநிலம் அந்த சட்டத்தை ஏற்காமல் வேறொரு சட்டம் இயற்றுமையானால், இந்தியா முழுக்க இருக்கிற சட்டத்திற்கும் அந்த மாநிலத்துடைய சட்டத்திற்கும் ஒரு முரண்பாடு இருக்குமே ஆனால், அந்த முரண்பாட்டை களைந்து அந்த மாநிலத்திற்கு மட்டும் அந்த சட்டத்தை செல்லுபடி ஆக்குவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் 254 உட்பிரிவு 2. ஒரு மாநிலம் மட்டும் கேட்டா எப்படின்னு கேட்கறதுக்கு அல்ல, ஒரு மாநிலம் கேட்டா ஒரு மாநிலத்திற்கான நியாயத்தை வழங்குவதற்குத்தான் 254 உட்பிரிவு 2 என்பதனால் தமிழக மக்களுடைய இறையாண்மையை கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவை இயற்றியதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தந்து இந்த ஆண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கை மேல்நிலை பள்ளிக்கல்வி பொதுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்கின்ற போராட்டம் அத்தகைய நடைமுறை வரும் வரை தீவிரமாக நடக்கும்